அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாலிட்டியில இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா முகவுரை, அதுக்கப்புறம் முதல் பகுதி 1 இது ரெண்டும் வந்து சொல்லியிருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து முகவுரை பார்ப்போம். முகவுரையில என்னென்ன இருக்கு, முகவுரைனா என்ன, முகவுரையில இருக்கிற பகுதிகள் என்னென்ன எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்ததை வந்து பகுதி வந்து 1 பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முகவுரை. அரசியலமைப்பு சட்டத்துல முன்னுரை தான் வந்து முகவுரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முன்னுரைனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு இந்திய அரசியலமைப்போட உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தம் அடங்கிய ஒரு தொகுப்பு, ஒரு முன்னுரை தான் வந்து முகவுரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல என்னன்னா இது எங்கிருந்து எடுத்தாங்க? அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. ஓகேவா? முகவுரையின் சிற்பி யாரு? ஜவஹர்லால் நேரு. ஏன் ஜவஹர்லால் நேரு சிற்பின்னு சொல்றோம்? அவரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் தான் வந்து கடைசியில முகவுரையா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அவர் எப்ப குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு? டிசம்பர் 13, 1946. ஓகேவா? அப்பதான் வந்து குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறது எப்போ? ஜனவரி 22, 1947. ஓகேவா? இது தொடக்கம் எப்படி இருக்கும்? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இதுல இருக்க முக்கியமான வார்த்தைகள் இறையாண்மை, சமத்துவ, மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு, SSDR அப்படின்னு சொல்லுவாங்க. 3S DR அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை முறை திருத்திருக்காங்க? ஒரு முறை திருத்திருக்காங்க. எப்போ? 1976 42வது திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்திருக்காங்க. அப்ப என்னென்ன சேர்த்தாங்க? சமத்துவ, மதச்சார்பற்ற, ஒருங்கிணைந்த இந்த வார்த்தைகள் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? இது கூட தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன, முகவுரைக்கு தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன அப்படின்னா பெருபாரி வழக்கு. இந்த பெருபாரி வழக்கு எதுக்காக போடப்பட்டது? இல்ல, முதல்ல இந்த பெருபாரி வழக்கு 1960 எதுக்காக போடப்பட்டது? அதாவது பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கிட்ட கொடுக்கறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான். அந்த பெருபாரின்றது கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதி. ஓகேவா? அந்த பகுதியை பாகிஸ்தானுக்கு ஒப்படைக்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் வந்து இந்த வழக்கு. இதுல என்னன்னா, இதுல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பவும் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வருது. அதுல முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. ஓகேவா? முகவுரையை யார் திருத்தலாம்? பாராளுமன்றம் திருத்தலாம். ஓகேவா? ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன். பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கடமை, அதாவது கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் சொல்றப்போ. ஓகேவா? அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாம முகவுரையை வந்து திருத்தணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எதை புரியலாம், சரி தமிழ்ல ஒரு இது ஆன்சர் புரியலாம், நீங்க இங்கிலீஷ்ல பார்க்க சொல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது கேசவானந்த பாரதி வழக்கு. ஓகேவா? அது நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி முடிவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அடுத்ததா வந்தது என்ன? எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இந்த பொம்மை வழக்குலயும் வந்து முகவுரை ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. ஆனா முதல்ல முகவுரை ஒரு பகுதின்னு சொன்னது எதுல? கேசவானந்த பாரதி வழக்குல. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்ஐசி வழக்கு 1995. இதுல இல்ல, எல்ஐசி வழக்கு ஒண்ணு வரும். அதுல என்னன்னா, அதுல எப்படி தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா எழுதிங்க, முகவுரை அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்படி? முகவுரை அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி, எல்ஐசி. முகவுரை தனி பகுதி இல்ல, அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி எல்ஐசி வழக்கு 1995. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல பாருங்க, முகவுரை வந்து நீதிமன்றத்தால் வந்து நடைமுறைப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாம், முகவுரை வந்து நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது அப்படின்னு கூறிய வழக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஓகேவா? இப்போ இந்த அரசியலமைப்பை வந்து என்னென்ன பேர் வச்சு சொல்றாங்க, சிறப்பு கூறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அரசியலமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது யாரு? பால்கிவாலா. ஓகேவா? பால்கிவாலா அவர் தான் வந்து ஐடென்டி கார்டு, அதாவது அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
மக்களாட்சி குடியரசின் ஜாதகம், ஜாதகம் வந்தா KM முன்ஷி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, எங்களின் நீண்ட நாள் சிந்தனையையும் கடமையையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது யாரு? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா? இதுல இல்லாதது சொல்றேன், நோட் பண்ணீங்க. அனுப்புறேன் எல்லாமே அனுப்புறேன். ஓகேவா? இதுல அடுத்ததா இல்லாதது சொல்ற எழுதுங்க. அரசியல் அமைப்பின் முக்கிய குறிப்பு, அரசியல் அமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னா நான் கீ நோட். ஆமா, முக்கிய குறிப்பு, கீ நோட். யார் சொன்னது அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். எர்னஸ்ட் பார்க்கர் அவர் தான் வந்து அரசியலமைப்பு நமக்கு ஒரு அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். கீ நோட் அப்படின்னு சொல்றாரு. கீ நோட் இங்கிலீஷ் வேர்டு முக்கியம். ஓகே, இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப இந்த கீ நோட் பார்த்தோம்னா எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு வரணும். இது இந்த எர்னஸ்ட் பார்க்கர் எங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவர் எழுதின சமூக மற்றும் அரசியல் கோட்பாடுகள் 1951 அவர் எழுதியிருப்பார். அந்த நூல்ல, அந்த புத்தகத்துல இருக்கும் சமூக மற்றும் அரசியல் கோட்பாடுகள், அரசியல் கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு புக்கு 1951 எழுதியிருப்பார் எர்னஸ்ட் பார்க்கர். அதுல சொல்லியிருப்பார் 51. அது இயற்கையில நூல் புத்தகத்தை ஞாபகம் வச்சு. அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பின் ஆன்மா. அடுத்து அரசியல் இந்த முகவரியை வந்து அரசியல் அமைப்பின் ஆன்மா, அரசியல் அமைப்பின் திறவுகள், கீ கீ சொல்ற திறவுகள். ஓகேவா? அரசியல் அமைப்பின் அணிகலன் இதெல்லாம் சொன்னது யாரு? பார்க்கவாலா. தாகூர்தாஸ் பார்க்கவாலா, பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவாலா. என்னென்ன? அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகள், கீ. கீ நோட் வேற, கீ வேற. ஓகேவா? திறவுகள். அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் அணிகலன். இது மூணுத்தையும் சொன்னது யாரு? பார்க்கவாலா. நீங்க இந்த மாதிரி ஒரு வருது அப்படின்னா இங்க என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா கீ நோட்டு கொடுத்துருப்பான் கொஸ்டின் பேப்பர்ல. நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தமிழ்ல பார்த்தோம்னா திறவுகோல்னு கொடுத்துருப்பான். இப்ப நம்ம தமிழ்ல திறவுகோல்னு கொடுத்துட்டு பார்க்கவாலாவை நம்ம குறிச்சிருவோம். ஆனா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர்னா கொடுப்பான் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு கொடுப்பான். ஓகேவா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இங்கிலீஷ் ஆன்சர் தான் முக்கியம். ஓகே, இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதுதான் முக்கியம். கீ நோட்டுனா முக்கிய குறிப்பு, கீனா திறவுகோல், சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா மேல இங்கிலீஷ்ல கீ நோட்டுன்னு கொஸ்டின் கேட்டுருவான், தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்ல திறவுகோல்னு கொடுத்துருவான். ஸோ நம்ம திறவுகோல் யார் சொன்னது? பார்க்கவாலா. நம்ம பார்க்கவாலாவை டிக்கெட் அடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா டிஎன்பிசி ஆன்சர் கொடுப்பான், ஆன்சர் கொடுக்க சொல்ல எர்னஸ்ட் பார்க்கர்னு கொடுப்பான். இது நடாது திறவுகோல் எழுதுன சொன்னார் அப்படின்னா. ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தா கீ நோட் தரும். அந்த இடம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இது இல்லாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இந்த முகவுரையில எத்தனை நீதி இருக்கும்? 3 நீதி இருக்கும். எழுதிங்க. ஓகேவா? முகவுரையில 3 நீதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். என்னென்ன நீதின்னு சொல்லி எழுதிங்க. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஓகேவா? இதை சமீபத்தில் எப்ப கேள்வி கேட்டிருக்கான், குரூப் 1 யூபிஎஸ்சி எல்லாம் கேட்கிறான். அடுத்தது சுதந்திரம். எத்தனை சுதந்திரம் பத்தி சொல்லியிருக்கோம்? 5 சுதந்திரம் பத்தி சொல்லியிருக்கோம். என்னென்ன? சிந்தனை, வெளிப்பாடு, அந்த சிந்தனையை வெளிப்படுத்துற வெளிப்பாடு, நம்பிக்கை, அப்புறம் வழிபாடு, அதுக்கப்புறம் பற்றார்வம். இது 5 வந்து சுதந்திரம். 5 சுதந்திரம். ஃபர்ஸ்ட் சொல்றோமா? சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, வழிபாடு, பற்றார்வம். வழிபாடு, அதுக்கப்புறம் பற்றார்வம். பற்றார்வம் எதனா ஒரு மேல பற்றா இருக்கிறது, அதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஓகேவா? முகவரிலேயே சொல்லியிருக்கு 5 வகை சுதந்திரம். சமத்துவம். சமத்துவம் எத்தனை சொல்லியிருக்குன்னா 2 வகை சமத்துவம் சொல்லியிருக்கு. என்னன்னா தகுதி நிலை சமத்துவம், தகுதி நிலையில சமத்துவம் பார்க்கணும். 2வது வாய்ப்புகள்ல சமத்துவம் பார்க்கணும். ஓகேவா? வாய்ப்பு நிலை, வாய்ப்பு. பொதுவாக இங்க ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த சமத்துவம் படி சொல்ல குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த குடிமை சமத்துவம் அப்படின்னா எந்தெந்த விதிகள்லாம் சொல்றதுன்னு சொல்றேன், எழுதிங்க. குடிமை சமத்துவம்னு எழுதி. இது வந்து முகவரை அப்பாற்பட்டது. ஓகேவா? குடிமை சமூக நீதி 3 நீதி வந்து சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஓகேவா?
அந்த குடிமை சமத்துவம்னு டாபிக் போட்டுங்க. அந்த குடிமை சமத்துவம்னா என்னென்ன விதிகள் வந்து அதுல அடங்கும் அப்படின்னு சொல்றேன். 14 விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 சாதி மத இன பால் அடிப்படையில பாகுபாடு கூடாது. 16 பொது வேலைவாய்ப்புல பாகுபாடு கூடாது. 17 தீண்டாமை. 18 பட்டங்கள் அழிப்பு. ஓகேவா? இது வந்து குடிமை சமத்துவம். ஓகேவா? அரசியல் சமத்துவம் அப்படின்னா எந்தெந்த விதிகள் வரும்? பொதுவா இந்த மாதிரி ஒரு அரசியல் சமத்துவம் குறிப்பிட்ட விதிகள் எதுன்னு கேட்டானா நமக்கு யூஸ் ஆகும். அரசியல் சமத்துவம் 325 விதி என்ன சொல்லுங்க? விதி 325 324 29 தேர்தல் ஆணையம். ஓகேவா? 325 என்ன சொல்லுதுன்னா, தகுதியற்றவர்கள் அதாவது தகுதி உள்ளவர்கள் யாரோட பெயரும் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது வந்து அரசியல் சமத்துவம். தகுதியான நபர்கள் வாக்களிக்க யாரும் விடுபடக்கூடாது, வாக்காளர் பட்டியலில் யார் பேரும் வந்து விடுபடக்கூடாது அப்படிங்கிற சொல்றதா 325. 326 விதி என்ன சொல்லுதுன்னா, வயது வந்த வாக்குரிமை. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த இடம். ஓகேவா? 326 வயது வந்த வாக்குரிமை. இவ்வளவுதான். இந்த விஷயம் தெரிஞ்சீங்கன்னா போதும் முகவரையில. ஓகேவா? இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்? பகுதி 1. நன்றி, வணக்கம்.